அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். அசோக் குமார் மற்றும் அவருடைய உதவியாளர்களுக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இன்று நேரில் ஆஜராகியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அவரது சகோதரர் அசோக் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். அசோக் குமார் மற்றும் அவருடைய உதவியாளர்களுக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இன்று விசாரணைக்காக ஆஜராகியுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தலைமறைவாக இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அவரது சகோதரர் அசோக் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். அசோக் குமார் மற்றும் அவருடைய உதவியாளர்களுக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இன்று அசோக் குமார் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அவரது சகோதரர் அசோக் குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். அசோக் குமார் மற்றும் அவருடைய உதவியாளர்களுக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இன்று நேரில் ஆஜராகியுள்ளார். தலைமறைவாக இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். தற்பகம் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் குமார் இன்று நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அசோக் குமார் நேரில் ஆஜராகக்கூடிய நிலையில அசோக் குமார் மற்றும் அவருடைய உதவியாளர்களுக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில இன்றைய தினம் நேரில் ஆஜராகி இருக்கிறார். அமலாக்கத்துறை சார்பில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் குமார், முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட 13 பேருடைய பெயர்கள் அந்த குற்றப்பத்திரிகையில தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. எனவே நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் குமார் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கினுடைய பின்னணியை பார்க்கும்போது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அவருடைய சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாகவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அதற்கான சம்மனை அனுப்பியிருந்தது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை இருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சார்பில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதுல அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் குமார், முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட 13 பேருடைய பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் தான் அமலாக்கத்துறையினுடைய கூடுதல் குற்றப்பத்திரிகை கோப்பு கொண்ட சென்னை நீதிமன்ற அமர்வு ஏப்ரல் 9ஆம் தேதி அவர்கள் நேரில் ஆஜராகும்படி உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்த நிலையில் தான் அசோக் குமார் உள்ளிட்டவருக்கு சம்மன் ஏற்கனவே அனுப்பப்பட்டிருந்த நிலையில ஒவ்வொரு முறையும் சம்மனை நிராகரித்து விசாரணையில் ஆஜராவதற்கு அவர் விலக்கு பெற்று வந்தனர். இந்த நிலையில தலைமறைவாக இருந்த அசோக் குமார் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். இந்த வழக்கின் மீதான விசாரணை என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. கற்பகம், விவரங்களுக்கு நன்றி சிவா.